வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தம்பனையில் பார்த்தா வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம 3 பேரை பற்றி பேச போகிறோம். நம்முடைய இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், அதே மாதிரி ஜீவ சகாப்தம், அதே மாதிரி அண்டா செந்தில்வேல். இவர்கள் 3 பேரும் அந்த 2 நாட்களாக சமூக ஊடகங்களில் ரொம்ப அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட நபர்கள்னு சொல்லலாம். ஸோ இவர்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இவர்களை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இவர்கள் பைத்தியம் மாதிரி சில விஷயங்கள் பேசினாலும் இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அல்லது இவருடைய செயல்பாடுகள் இந்த சமூகத்தில் ஒரு விஷ விதை மாதிரி விதைக்கப்படுகிறது. இப்போ இவர்கள் விதைப்பதெல்லாமே விஷம்தான். அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுடைய இந்த போலியான அவதூறுகளை நிச்சயமாக அந்த மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இந்த 3 பேரை பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தாவேக்காவுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சமீபமாக நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, என்னுடைய வீடியோ அந்த அளவுக்கு பெருசாக போக மாட்டேங்குது. நம்ம தொடர்ந்து போடுறோம், எல்லாமே வீடியோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வீடியோ பொதுவாக யாருக்குமே காமிக்க மாட்டேங்குது. இடையில சில நாள் என்னால் வீடியோ இந்த களத்தில் ஃபீல்டில் எலெக்ஷன் பார்த்துட்டு இருந்ததுனால வீடியோ போட முடியலை. ஸோ அதனால் அப்படி இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், நீங்கள் தாவேக்காவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தயவு செஞ்சு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும், அது ஏதோ ஒரு கமெண்ட், ஒரு ஹார்ட்டோ அல்லது ஒரு சூப்பர்னோ, ஒரு ஹார்ட்டோ அல்லது ஏதாவது ஒன்று உங்களுக்கு மனசில் தோன்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக கமெண்ட் வர வர என்னுடைய வீடியோ இன்னும் புதுசாக அது நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிட்டு, அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பாக யாராவது திமுக காரர்கள் இருப்பார்கள், திமுகவை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், திமுக அனுதாபியாக இருப்பார்கள். மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து ஏப்ரல் 29ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலிருந்து அவர்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கத்தில் சூடு பயங்கரமாக அடிக்குதா, ஓகே ஒன்று. அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து இந்த இந்த பரம்பரை ஊப்பிகள் இருக்கிறார்களே, அதான் அவங்க வீட்டில் பெற்றோர்களாக இருப்பாங்க இல்லையா, அந்த திமுகவுக்காகவே நேர்ந்து விட்டுருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் எந்த மாதிரியான முடிவுன்னா எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வரலாம். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிப்பட்ட அதிர்ச்சியை கொடுக்கும். சும்மா சொல்லலாங்க, நான் ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் சொல்கிறேன். கலைஞர் கருணாநிதி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது டீ குடிச்சு செத்தவங்க இருக்கிறான் திமுகவில். அன்னைக்கு 30 பேரா 35 பேரா 40 பேர்னு நினைக்கிறேன், கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில, நெட்டில் செக் பண்ணி சொல்கிறேன். ஹார்ட் அட்டாக் இறந்துருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி இறந்தப்போ. அதே மாதிரி 2011 திமுக தோல்வி அடையும் போது இதே மாதிரி ஒரு திமுக தொண்டர் இறந்திருக்கிறார். ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. எப்படியும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அபோவ் 40-45 தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னெல்லாமோ வருது. நல்லா இருக்கிற மனுஷன் திடீர்னு அதிர்ச்சினால ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் போய் சேர்ந்துடுறாரு. உங்கள் வீட்டிலையும் அதே மாதிரி யாராவது வயது முதிர்ந்தோர்கள் இருந்தார்கள்னா அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மே 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட் மிகப்பெரிய பேரதிர்ச்சி அவர்களுக்கு காத்திருக்கு. சரி, இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இவன் எப்படா சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் பரவலாக நமக்கு வரக்கூடிய செய்திகள் தாவேக்கா யாரை கேட்டாலும் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன். சரி, நம்ம டிவிகே அப்படிங்கிறதுனால நம்மள்ட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக நம்மளை பற்றி தெரியாத நபர்கள் நம்ம கடையிலலாம் இருக்கிறது யாராவது வந்தால் கூட அந்த மாதிரி பேச்சு அடிப்படும் போது அவர்களுக்கு நான் டிவிக்கேனே தெரியாது, அவங்க சொல்லும்போது டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு உண்மையிலேயே சொல்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வருது. அப்படி இருந்தால் கூட மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை சின்ன சொற்ப ஓட்டுகளில் நம்ம தோல்வி அடைந்துட்டாலோ அப்படிங்கிற ஒரு சில சந்தேகங்களும் ஒரு படபடப்பும் நமக்கு இருக்க தான் செய்யுது. அந்த படபடப்பு சந்தேகம் எல்லாமே இன்னைக்கு இந்த ஜீவ சகாப்தத்தினுடைய வீடியோ நேற்றைக்கு போட்டிருக்கிறாரு, நேற்றைக்கா முந்தானால போட்டிருக்கிறாரு. ஜீவ சகாப்தத்தினுடைய வீடியோவையும் அண்டா செந்திலுடைய வீடியோவை பார்த்த உடனே அப்பாடா சந்தோஷம். ஏன்னா இவர்கள் பேசின பேச்சிலே வெளிப்பட்டு விட்டது மே 4ஆம் தேதி ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர் ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி. சரி, அவர் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு விட்டா யார் என்ன வேணா நடந்திருக்கலாம் இல்லையா. உடனடியாக தூக்கி பழியை யார் மேலே போட்டார்னா தாவேக்காவுனர் மேலே தான். அவர் பழியை போட்ட உடனே அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, இது தரதலைகள் வேலையா தற்குறிகள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணி தாவேக்காவுனரை தான் மீன் பண்ணி அவர் போட்டிருக்கிறாரு. அவர் போட்ட உடனே அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி பார்க்காம நிறைய
நம்முடைய டிவிக்கே ஹேட்டர்ஸ்னு சொல்லலாம். சாட்டை துரைமுருகன் மாதிரியான தேர்ட் ரேட்டர் பொலிட்டிஷியன்லாம் என்ன பண்றாருன்னா, உடனே நமக்கு எதிராக அரசியலாக எதிர்கொள்ள முடியாது, கருத்துக்களாக எதிர்கொள்ள முடியாது இப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினர் மேல ஒரு வன்முறை முத்திரையை குத்திட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜேம்ஸ் வசந்தன் ஊருக்கெல்லாம் வகுப்படுப்பாரு, அரசியல் வகுப்படுப்பாரு, மாணவர்களை இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அரசியலை பத்தி பேசுவாரு, பெரிய அறிவாளி சீமான் மாதிரி பேசுவாரு, புரியுதா? அப்படி பேசக்கூடிய நபரு கார் பார்க்கிங்ல கொண்டு நிப்பாட்டணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டு கேட்டு முன்னா நிப்பாட்டினா என்ன செய்வாங்க? ஆல்ரெடி அவன் சொல்லி பார்த்துருப்பான், கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால புதுசாக ஒரு கார் மறுபடியும் வரும்போது கல் எடுத்து காரை உடைச்சிருக்கிறான். அதுதான் சம்பவம். அவருடைய உண்மைத்தன்மை அறிவுறதுக்கு முன்பாகவே இதை தாவேகாவினர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அவதூறு செய்தியை பரப்புற உடனே அதை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தனும் அதை பரப்பிக்கிட்டு இருக்கான். இந்த என்ன நடந்தாலும் தாவேகா தான் காரணமா உங்களுக்கு? பாருங்க, சமீபமா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ வந்தாலும் அதுக்கு தாவேகா விட்டா ஜேம்ஸ் வசந்தனுடைய, நான் ஒன்று சொல்லலை சரியா, கொஞ்சம் நாகரிகம் கருதி சில விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். ஜேம்ஸ் வசந்தன் மாதிரியான ஆட்கள் அரசியல் பேசும்போது குறைந்தபட்சம் நாகரிகத்தோடையும் குறைந்தபட்சம் கொஞ்சமாவது நடுநிலையோட பேசுறதுக்கு பழகுங்க. இல்லைன்னா நீங்க ஒரு திமுக ஊப்பின்னு சொல்லிட்டு போய் நின்றுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நடுநிலை அப்படிங்கிற பேர்ல நின்றுகிட்டு ஒரு பக்கம் மட்டுமே பேசுறது மிகப்பெரிய கடைந்த எடுத்த அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய ஜேம்ஸ் வசந்தனெல்லாம் அயோக்கியன்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? அவரிடம் ஒரு பிள்ளை கேள்வி கேட்குது, திமுகவில் எத்தனையோ மூத்தவர்கள் இருக்கிறார்கள், சீனியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்லாம் இருக்கும்போது எந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நீ பதில் சொல்லியிருக்கணும். என்ன அதற்கு ஜேம்ஸ் வசந்தன் பதில் சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கலாம்னா, இல்லை இந்த அமைச்சர்களை கம்பேர் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் பொட்டன்ஷியலாக இருக்கிறாரு, துரைமுருகனை கம்பேர் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, துரைமுருகனை வேலுவை கம்பேர் பண்ணும்போது அல்லது நேருவை கம்பேர் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் ஒரு பக்குவம் இருக்குது, கட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கான சிந்தனை இருக்குது இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். கனிமொழியை கம்பேர் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. அதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் பதில் சொல்ல தெரியாம என்ன சொல்றாருன்னா, அதுல உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த மூத்தவர்களெல்லாம் உங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அதைத்தான் கேட்குறேன், நானும் அதைத்தான் கேட்குறேன். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப சமீபமா அந்த தேர்தல் சூடு பிடிக்கிற காலத்துல இருந்தே விஜய் மேல அவதூறு, விஜய்க்கு அரசியல் தெரியல, விஜய் மக்களுக்கு பண்படுத்தல, விஜய் கட்சிக்காரர்கள் கட்டுப்படுத்தல, விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு. நான் கேட்கிறேன், அதே தான் ஜேம்ஸ் வசந்தத்தை கேட்கிறேன், உங்களுக்கு என்ன அக்கறை? விஜய் என்ன உங்க சொந்தக்காரங்களா, இல்ல விஜயனுடைய அப்பா என்ன உங்க சொந்தக்காரங்களா? அப்போ என்ன அடிப்படையில, அல்லது தாவேகாவினரை பத்தி எந்த நேரமும் பேசிட்டே இருக்கீங்களே, தாவேகாரன் எல்லாம் உங்களுக்கு என்ன சொந்தக்காரனா? கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குதா? அப்போ முட்டாள்தனமான ஆட்களை கூப்பிட்டு வச்சுட்டு அவனுங்களை இளைஞர்கள் மத்தியில பேச வைக்கிறது, ஏதோ ஒரு பெரிய அறிவாளி புளுத்தி மாதிரி இருந்துகிட்டு மக்கள் மத்தியில இருந்து பேசுறது. அண்ணா, அதே மாதிரி அம்பேத்கர், இவர்களெல்லாம் பத்தி பேசின உடனே அவெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. அவங்களாம் என்ன நோக்கத்திற்காக அவர்களை பத்தி பேசுறார்கள் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜேம்ஸ் வசந்தன் மாதிரியான ஆட்கள்லாம் சினிமாவில் ஃபீல்ட் அவுட் ஆகி இன்னைக்கு வாடகைக்கு விட்டு பிழைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் சமீபமாக அவர் தாவேகாவை பற்றி பேசுறது, அவதூறு பரப்புறது. ஒன்றா. அடுத்து ரெண்டாவது நம்ம ஜீவசகாப்தம். ஐயோ, இந்த ஆளெல்லாம் நினைச்சாலே எப்படி கீழ்பாக்கமா அல்லது ஏர்வாடியில் இடத்த பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. பாருங்க, முதல்ல கட்சி ஆரம்பிச்ச டைம்லதே விஜய்க்கு அரசியல் தெரியாது, அது இதுன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. விஜய் பிஜேபி கூட போயிருன்னு சொன்னாங்க, விஜய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்படின்னாங்க, விஜயும் அமித்ஷாவும் மீட்டிங் போட்டாச்சு, சிபிஐ விசாரணை வந்தாச்சு, அங்கே உள்ள போயாச்சு, இன்னும் நாளைக்கே அறிவிப்பு போறபோது கூட்டணி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே எடுபடலை, எல்லாத்தையுமே தகர்த்திருந்துட்டு வந்தாச்சு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பையன் ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு மெதுவாக போயிடுச்சு. டிவிக்கு கணிசமான இடங்களே போகிறது, டிவிக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டு வாங்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எப்படி நம்ம தோக்க போகிறோம் அல்லது டிவிக்கே வெற்றி பெற போகுது, இத்தனை நாள் நம்ம எவ்வளோ அவதூறுகளையும் அயோக்கியத்தனமாக பேசியும் இன்னும் மக்கள் அவரை ஆதரிச்சிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆதரவு அல்லது இந்த வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்காக கிடைத்த வெற்றி கிடையாது. வழக்கம் போல ஒரு உருட்டு இருக்கு இல்லையா, அது பிஜேபி தாவேகா கள்ளக்கூட்டு அப்படிங்கிற அடிப்படையில் இவிஎம் மிஷினில் தாவேகா ஆதரவாக
ஒன்றிய அரசு அதாவது தேர்தல் ஆணையம் கை வைக்க போது இவிஎம் மிஷின்ல நம்பகத்தன்மை இல்லை, இவிஎம் மிஷின்ல ஒரு சிப்பை மாத்திரலாம், அப்படி வந்து நேரடியாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னா அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால இப்படி பின்வாசல் வழியா விஜய்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை நிப்பாட்டி அவர்கள் மூலமாக அதிகமான வாக்குகளை வாங்கி சீட்டுகளை பெற்று அதற்கு பிறகு தொங்கும் சட்டமன்றம் மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு விஷயத்த பேசுறோம், அது சம்பந்தமா அடிப்படை அறிவு இருக்கணும் அல்லது அது சம்பந்தமா ஆதாரம் இருக்கணுங்கிற எந்த சிந்தனையும் இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு ஜீவசகாப்தம். இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா இவர்களுக்கு வேற வேலை இல்லை. விஜய் அவர்களை விமர்சனம் செய்யணும்னா வாய்க்கு வந்ததை பேசலாம்னு சொல்லக்கூடிய வாடகை வாய் விபச்சாரிகளாகத்தான் இந்த ஜீவசகாப்தம் மாதிரியான ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது. நான் கேட்குறேன், போன 2021 தேர்தல் 2016 2021 வரையிலும் அதிமுக ஆட்சியில் இருக்கிறது. அதிமுக ஆட்சி மேல மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, அந்த தூத்துக்குடி படுகொலை அதே மாதிரி நீட் படுகொலைகள் இதெல்லாம் வச்சு அதிமுக மேல மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அதிமுக கூட்டணி 75 சீட்டு வந்துச்சு. சரியா? இப்போ திமுக 5 வருஷத்துல திமுக மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள். அப்போ திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டையும் சேர்க்கும் போது இந்த தேர்தலில் சாதாரணமா அதிமுக பிஜேபி கூட்டணி யூஸ்வலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நின்னாலே, விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லாம நின்னாலே என்ன ஆகும்னா திமுகவை தோல்வியடைய செய்து அதிமுக வெற்றி பெறும். அதான் நிதர்சனம். ஆனா இன்னைக்கு தாவேக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வரும்போது திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள், அரசின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கம் போகாம முழுக்க முழுக்க தாவேக்கா பக்கம் வரும். அதே மாதிரி ஈவன் பாஜக அதிமுக இருக்கக்கூடிய நபர்களும் அதனுடைய ஆதரவாளர்களும் அதற்கு இதுவரையில் வாக்களித்தவர்களும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடலாம். அதே மாதிரி திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவர்களும் நம்பி ஏமாந்தவங்க நமக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப இப்படி ஒரு மூணாவதாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக வலுவாக வந்து நிற்கும் போது இப்போ வந்து இந்த ஒரு முத்திரையை குத்த வராங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு நேர்மையாக அரசியல்ல தாவேக்காவையோ விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால இப்ப பிஜேபி கூட கூட்டணி. நான் கேட்கிறேன், உண்மையிலேயே விஜய் அவர்களை தாவேக்கா தான் பாஜக தான் இயக்குதுன்னு சொன்னா சீமானையும் பாஜக தான் இயக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப சீமானையும் தாவேக்காயும் ஒண்ணு சேர்க்க வேண்டியதுனே. ஏன் சீமானோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ தாவேக்காவை மிக கடுமையாக எதிர்க்கிறது, விஜய் அவர்களை மிக கடுமையாக எதிர்க்கிறது? இந்த கூட்டணிக்குள்ள தாவேக்கா விஜய் கட்சி ஆரம்பிச்சது அமித்ஷா சொல்லிதானா? கூட்டணியும் அமித்ஷா சொல்லி சேர்ந்திருப்பாரு. தேர்தலுக்கு முன்பாகவே அப்படி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாமே, ஏன் அமைக்கல? நீங்க தானே சொன்னீங்க நாளைக்கே கூட்டணி அமைக்க போறாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று வருதுக்கு அப்படின்ட்டு. இல்லையே. அப்புறம் என்னன்னா இது முழுக்க முழுக்க போய் பாருங்க, ஆஸ்திரேலியாவுக்கு 4ஆம் தேதி பயணம். ஏதோ ஒரு ஊடகத்துல எவனோ ஒரு புறம்போக்கு எடுத்து போட்ட செய்திய அதை ஜீவசகாப்தம் எடுத்து பேசுறாரு. மே 4ஆம் தேதி அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த கிறுக்கனாவது அப்படி செய்வானா? மே 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணக்கூடிய அன்றைய தினம் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவாரா? ஆஸ்திரேலியா போவாரா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? அப்போ ஒரு ஊடகத்துல இருந்து பேசுறோமே, நமக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம வீடியோக்கள் இத்தனை பேர் பார்க்குறாங்க, குறைந்தபட்சம் அவர்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிற அடிப்படை அறிவே இல்லாத நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி, சமத்துவம், என்ன அரசியல் பேசுறீங்க? உங்களுக்கு அறிவிருந்து என்ன பிரயோஜனம்? அறிவிருந்து என்ன பிரயோஜனம்? மக்கள் நலனுக்காக பேசாம எவனோ அறிவாலயம் போடக்கூடிய எச்ச எலும்புக்காக பேசிட்டு வந்து இந்த அறிவாளித்தனமா பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொரணைங்கிறது வேண்டாம்? உங்களை எல்லாம் நினைச்ச ஆரம்பத்துல ஃபயர் விட்டா நம்மள செருப்பால் அடிக்கணும். ஆமா, அவ்வளவு 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 வன்மம். மூன்றாவதாக ஒரு நபர் விஜய் மீது கொண்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லி தீக்கணும். திமுக மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்திற்காக என்ன வேணா செய்யலாம்னு சொல்லக்கூடிய தேர்ட் ரேட்டட் ஆளுதான் இந்த ஜீவசகாப்தம். சீரியஸா சொல்றேன், சீரியஸா. அதை 2 லட்சம் பேர் பார்த்துருக்கிறான். அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறான், சூப்பர், ஃபென்டாஸ்டிக், நல்லது, கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு. ஏண்டா டேய் முட்டாள் கூமுட்டைங்களா, கொஞ்சமாவது படிங்கடா, கொஞ்சமாவது யோசிங்கடா. எவ்வளவு நாளைக்கு தான் இவனுக்கு சொல்லக்கூடிய இந்த கதையை கேட்டுட்டு இருப்பீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு கிடையாதா? பெரியார் என்ன சொன்னார்? நானே சொல்றதா இருந்தாலும் அதை நீ சிந்திச்சு செயல்படுன்னு சொன்னாரா இல்லையா? கொஞ்சமாவது சிந்திங்க. அவன் தான் அறிவு கிட்டத்தனமா லூசுத்தனமா உளறிட்டு இருக்கிறானா, அதை குறைந்தபட்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற குறைந்தபட்சம் அறிவு கூட இல்லைன்னா நீ எல்லாம் என்ன அறிவாளி? உனக்கெல்லாம் அறிவு இருந்தா என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட போற, திமுகவுக்கு ஆதரவா இருக்க போறேன். உங்ககிட்ட போய் அறிவை பத்தி பேசுறேன் பாருங்க. தொடர்ந்து ஜீவசகாப்தம் சொல்றதே சொல்லி கேட்டுட்டே உன் பேரை சொல்லி அவன் அங்க பெண் நிறுவனத்துல நல்லா காசை வாங்கி சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு இருப்பான். நீ கடைசி வரைக்கும் முட்டாள் கூமுட்டையாவே இருந்துட்டு. சரியா? ஓகே. அடுத்து நம்ம செந்தில்வேல் நிலைமையை நினைச்சா ஜீவசகாப்தத்தையாவது நம்ம ஏர்வாடியிலையாவது சேர்த்துடலாம், கெட்டி போட்டுடலாம்.
செந்தில்வேலு அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, சோம்பி மாதிரி இருக்கிறார். அவரோட வீடியோல அவர் பேசக்கூடிய அந்த இதை பார்க்கும்போது இந்த சோம்பி மாதிரி விட்டா ஏதாவது தாவேகாரம் பக்கத்துல போனா கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருவா மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வெறித்தனமா, அதாவது எங்க ஊர்ல எல்லாம் வெப்ராளம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மலையாளம் கலந்து வரும். வெப்ராளம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, என்ன சொல்றது அந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம், ஒரு ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது அதை சகிச்சிக்க முடியாம வந்து இந்த பதட்டத்துல பொங்குவாங்க இல்லையா, அதுதான் வெப்ராளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செந்தில்வேலுடைய நிலைமை ஆயிப்போச்சு. ஒரு வீடியோல அவர் பேசுறாரு, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கருணாநிதி அல்லது திமுக தான் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சோறு போடுதான். திமுக தான் கம்ப்யூட்டரே கல்வியே இங்கே கொண்டு வந்துதான். விட்டா கம்ப்யூட்டருடைய இந்த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்லஸ் பாபேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுத்ததே கருணாநிதினு சொல்லிட்டு புரடா விட்டாலும் விடுவாரு. அதையும் கேட்கறதுக்கு ஒரு கூமுட்டை கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. அதை கூட நம்புவானுங்க. என்ன சொல்றாரு, அது ஐடி ஃபீல்டு. இன்னைக்கு நீங்க போய் ஆன் சைட் போறீங்க இல்லையா, ஐடி ஃபீல்ட்ல போறீங்க இல்லையா, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க இல்லையா, சோறு திங்கிறீங்க இல்லையா, சாபம் போடுறாரு இந்த செந்தில்வேலு அண்டா. இதெல்லாம் செய்றீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து திமுக உங்களுக்கு கொடுத்தது அப்படின்ட்டு. சரி, திமுகவா இதை கொண்டு வந்துச்சு? அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே காமராஜர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6000 பள்ளிக்கூடங்களை கட்டினார். அந்த 6000 பள்ளிக்கூடங்களை காமராஜர் கட்டினார். அதுக்கு பிறகு கருணாநிதி எத்தனை பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் கட்டினாரு? அதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குதா? அதற்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமாவது இருக்குதா? பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தாரு. கல்வியை நாங்க தான் நான் என் வீட்டு பக்கத்திலே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, LMS ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லி பெண்கள் பள்ளிக்கூடம். 210 வருஷம் ஆகுது. 210 வருஷம் ஆகுது. கருணாநிதி எல்லாம் அப்ப எங்க இருந்திருப்பாரு? இதுல இவர் சொல்றாரு, கருணாநிதி அன்னைக்கு மக்களுக்காக கல்வி எல்லாம் திறக்கும் போது இவர் வந்து சிம்ரன் கூடையும் சங்கவி கூடவையும் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி, விஜய் வந்து சிம்ரன் கூடவையும் சங்கவி கூடையும் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க அண்ணன் MK ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உதயநிதி ஸ்டாலின் எங்க இருந்தாரு? 2011 இருந்து 16 வரைக்கும் அம்மையார் ஆட்சி. 2016 இருந்து 2021 வரையிலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. உச்சபட்சமா 2016 இருந்து 2021 வரையிலும் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிப்போய் கொண்டிருந்தது. அவ்வளவு பிரச்சனைகள். இதெல்லாம் நடக்கும்போது உங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எங்க போயிருந்தாரு? 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் அவர் அரசியலுக்கே வராரு. அதுவரையும் எங்க போயிருந்தாரு? 4 வருஷமா, 2016 to 2019 4 வருஷமா உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்ட போராட்டங்கள் எத்தனை போராட்டங்களை கலந்திருக்கிறாரு, எத்தனை ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு, எத்தனை கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்ல எத்தனை கலந்திருக்கிறாரு. விஜய் வந்து அப்போ சங்கவி கூட நடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்றீங்க. விஜய் சங்கவி கூட நடிக்க வேண்டிய நேரத்துல நடிகராக இருந்தனால தான் இன்னைக்கு வந்து உச்சபட்ச நடிகராக இருந்து உங்க எல்லாருடைய மூஞ்சிலையும் விரல் விட்டு ஆட்டுறாரு இல்லையா, அது அவர் நடிகராக இருந்தனால தான். புரியுதா? கருணாநிதி 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டாரு, அவர் 50 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்துட்டாரு. அதுக்குன்னு என்ன செய்ய முடியும்? கருணாநிதி படிக்க வச்சாருன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வச்சது யாரு? கருணாநிதி போட்ட சாப்பாடை தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாப்பிட்றதா சொல்றீங்க இல்லையா? அப்ப இந்த குடிக்க, அதனால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவன் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா இவ்வளவு பேரை குடிக்க வச்சது யாரு? திமுக. அப்ப அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கஞ்சா கடத்தல், போதை, கலாச்சாரம், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக. அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடணுமா? பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், இது காரணம் யாரு? திமுகவுக்கு ஓட்டு போடணுமா? ஒரு சில காரணங்கள் இவர்கள் நன்மை செஞ்சிருக்காங்கன்னா 1000 காரணங்கள் அயோக்கியத்தனம் செஞ்சிருக்குது. இதுல விஜய் கருணாநிதி இவங்களுக்கெல்லாம் சோறு போட்டாங்களாம். கருணாநிதியை சிங்க வழி இல்லாம தான் கள்ள ட்ரெயின் ஏறி வந்தாரு. கருணாநிதிக்கு சோறு போட்டது, கருணாநிதியுடைய மகன் MK ஸ்டாலினுக்கு சோறு போட்டது, MK ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் திங்கிறது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி திங்கிறது யார் காசு? உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சதா? உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது கடையில போய் கிளர்க்கு, ஏதாவது ஆபீஸ்ல போய் கிளர்க்கு வேலை பார்த்தாரா? அப்ப சம்பாதிச்சது அதை எடுத்து பிசினஸ், அவரு சம்பாதிச்சது எடுத்து அவருடைய மகன் இன்பநிதி பிசினஸ். இதெல்லாம் யார் பணம்? திமுக குடும்பமே இன்னைக்கு திங்குதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை, தமிழ்நாட்டு மக்கள் போட்ட வாக்குல அதன் மூலமாக அரசு அதிகாரத்திற்கு வந்து அந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒட்டுமொத்தமா பரம்பரையா மக்கள் எல்லாம் திமுக குடும்பத்துக்கு அடிமையா இருக்கணுமா?
இந்த குடும்பம் இவ்வளவு நாள் இந்த தமிழ்நாட்டை சுரண்டி தின்னது போதாது. செந்தில்வேலுக்கு நன்றி விசுவாசம் இருக்கலாம். செந்தில்வேலு ஸ்வீட்ல செந்தில்வேலு சாப்பிட்றது, செந்தில்வேலு பொண்டாட்டி சாப்பிட்றது, செந்தில்வேலு பிள்ளைங்க சாப்பிட்றது திமுக போட்ட பிச்சை, திமுக போட்ட எச்ச எலும்பு. அதுக்கு நீ திமுகவுக்கு நன்றி விசுவாசத்தை காட்டு. அறிவாலயம் கக்கூச போய் கழுவு, அறிவாலயம் வாசல்லே போய் படுத்துக்க, கோபாலபுரத்துல போய் கொத்தடிமையா இருந்துக்க, கோபாலபுரத்தினுடைய கக்கூச போய் நீ கழுவு. அதுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவன், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எத்தனை பேருமே வந்து திமுகவுக்கு அடிமையா இருக்கணுமா என்ன? ஏதாவது சொல்லிட போறோம். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, திமுக மாற்றம் மாற்றம்னு சொல்லி நீங்க ஓட்டு போட்டவர்கள் அவர்களெல்லாம் முட்டாள்னு சொல்றான், அறிவல் இல்லாதவங்க சொல்றான், பூமிக்கு பாரம்னு சொல்றான். அயோக்கிய பயல, யாரா பூமிக்கு பாரம்? செந்தில்வேல் சொல்லக்கூடிய இந்த புடிங்கிட்ட தான் கேட்கிறான். பூமிக்கு பாரம் யாரு? நீ தான் பாரம். நீ இருந்து என்னத்தை புடுங்குற? தமிழ்நாட்டில இருந்து நீ தான் பாரம், நீ தான்டா பாரம். அவன் படிச்சிருக்கிறான், சம்பாதிக்கிறான், உலக அளவில் படிக்கிறான், ஒரு ஐடி ஃபீல்டில் போய் வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான், அந்நிய செலாவணியை இந்தியாவுக்கு கொண்டு வரான், அதன் மூலமாக இந்தியாவுக்கு வருமானம் வருது, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது. நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற? இந்த யூடியூப்ல இருந்து அடுத்தவனா கழிவு குடிச்சிட்டு இருக்கிற. நீ தாண்டா பூமிக்கு பாரம். நீ தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களை பார்த்து பூமிக்கு பாரம்னு சொல்றியா? அடுத்து இன்னொன்னு சொல்றான், பெரிய அறிவாளி புளுத்தி மாதிரி. இங்க ஒரு கேண்டிடேட், அவர் பேரை மறந்துட்டேன், அவர் வந்து பொதுப்பணித்துறையினுடைய கான்ட்ராக்டரா இருந்தாரு, இந்த சாலை போடுறதெல்லாம் கான்ட்ராக்டரா இருந்தாரு. அதிகமா சாலையில தான், சாலை போடுறது, இந்த மாதிரி கட்டடம் கட்டுறதுல தான் ஊழல் நடக்கும் அப்படிங்கிற. இவர் கான்ட்ராக்டரா தாவேக்கா ஆட்சி காலத்துல இருந்தாரா? கான்ட்ராக்டரா பிஜேபி ஆட்சி காலத்துல இருந்தாரா? இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்துல தானே கான்ட்ராக்டரா இருந்தாரு. ஈவன் அவர் ஊழல் செஞ்சாருன்னு சொன்னீங்க, அவர் ஊழல் செஞ்சிருந்தானா அதே துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஊழல் செஞ்சதா தானே அர்த்தம். கான்ட்ராக்டராது இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு செஞ்சுக்கிட்டு 2 லட்ச ரூபாய அந்த அமைச்சர்களுக்கு வாயில, அரசு அதிகாரிகளுடைய வாயில தான் போடுவார். புரியுதா? ஆனா மக்கள் பணத்தை திங்கிறது யாரு? இந்த அமைச்சர், திமுக அமைச்சர், இது அதிமுக அமைச்சர். மக்கள் பணத்தை திங்கிறது யாரு? திமுக அரசின் கீழே இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள், அதிமுக அரசனுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள். அப்ப இங்க அயோக்கியம் யாரு? கான்ட்ராக்டரா அந்த அரசா? அயோக்கியன் யாரு? அப்ப நீ கான்ட்ராக்டர் மேல குத்தம் சொல்லக்கு வரக்கூடிய உனக்கு, இந்த கான்ட்ராக்டர் தப்பானவன்னு சொல்லக்கூடிய செந்தில்வேலு, இந்த நடுநிலை செந்தில்வேலு, இந்த செந்தில்வேலு, இந்த பத்திரிகையாளர், சோகால்டு பத்திரிகையாளர் சொம்பு, இந்த சோகால்டு அரசியல் விமர்சகர், இந்த அண்டா செந்திலுக்கு அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரும் ஊழல்ல ஈடுபட்டிருப்பான்னு சொல்லி பேசுறதுக்கு திராணி இருக்குதா? உண்மையிலே யோக்கிய சிகாமணியா இருந்தா இந்த வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோல இருந்துகிட்டு, அதுவும் வாக்களித்த மக்களை பத்தி அவதூறா நீ எல்லாம் பூமிக்கு பாரம்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது திராணி இருந்துச்சுன்னா, தெம்பு இருந்துச்சுன்னா, நீ ஒரு கேண்டிடேட்டு, அவர் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர், அரசு கான்ட்ராக்டரா இருந்ததுனாலே அவர் ஊழல்வாதின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு இந்த திமுக அரசும் அல்லது இந்த அதிமுக அரசும் எவ்வளவு ரூபா லஞ்சம் வாங்கியிருப்பான்? அப்ப அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்ல முடியுமா? உனக்கு சொல்றதுக்கு திராணி இருக்குதா? அப்போ எதையாவது ஒண்ணு உருட்டணும், இருந்து உருட்டணும். நான் முதல்ல சொன்னது மாதிரி அதையும் பார்க்கறதுக்கு ஒரு 2 லட்சம் பேர். ஏன்டா அதெல்லாம் சோத்தை திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களான்னு தெரியல. கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறதே கிடையாதா? ஒருத்தர் சொல்றான்னா அது சரியா தப்பாங்கிற குறைந்தபட்ச பகுப்பாய்வு கிடையாதா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ. ஆனா ஒண்ணு மட்டுங்க, இவனுங்க இந்த அளவுக்கு கதறதும் கத்துறதையும் இதையும் பார்க்கும்போது அப்படியே கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு, கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு. பெண் நிறுவனத்துல இருந்து உண்மையிலே சொல்றேன், உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்டை எப்படியாவது தாவேக்காவை சோழிய முடியுங்கன்னா, தாவேக்கா மேல அவதூறு பரப்புங்க, மக்கள் மத்தியில் அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி காசை தந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை தந்தா அதை மொத்தமா சொதப்பி வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அங்கிருந்து பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிருக்கு, உங்களை திட்டி இருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடா எரிச்சல்ல, வயிற்றெரிச்சல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கீங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மே 4ஆம் தேதி அதிர்ச்சியில என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து நமக்கு போயிடுச்சுன்னா ஆன்லைன்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, அப்பப்போ அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஜீவ சகாப்தம், இந்த செந்தில்வேல், அண்டா செந்தில்வேல்லாம். அதனால இவங்கெல்லாம் இருக்கணும், சரியா? பூமிக்கு பாரமா இருந்தாலும் நீங்க இருங்க தயவு செஞ்சு. அன்பார்ந்த சோழர்களே, நான் இந்த 3 பேரை சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அவரு நம்ம ஜேம்ஸ் வசந்தன், பெரிய டுபாக்கூர், அரசியல்ல பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு உளரக்கூடிய உளர்வாயன். அதுக்கப்புறம் ஜீவ சகாப்தம்னு சொல்லக்கூடிய இந்த வாய் விபச்சாரி. அதுக்கப்புறம் அண்டா செந்தில்வேலுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பைத்தியம். இந்த 3 பேர்ல யாரு டாப் மோஸ்ட் கொத்தடிமை?
அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.